சூப்பரான ஒரு நிகழ்வு வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். டிவிகே டிவிகேன்னு சொன்னா கையெல்லாம் தட்ட மாட்டீங்களா யாரும்? நீங்கெல்லாம் வந்து இன்னொரு வாட்டி டிவிகேன்னு சொன்னா ஒரு அரங்கு முதற்கூடிய ஒரு காரணம் எடுத்துக்கலாமா? ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. தமிழக வெற்றி பெரிய ஒரு அரசு. அந்த அரசு எல்லாருமே வந்து என்ன பண்றாப்ல அப்படின்னா புது ஒரு சரித்திரம் படைத்திருக்கிறாரு நம்மளுடைய தளபதி. சோ அவருக்கான ஒரு வெற்றி விழா, வெற்றி கொண்டாட்டம், வெற்றி திருவிழான்னு சொல்லிக்கிட்டே போலாங்க. சோ எல்லாருமே தற்போது புத்திங்க. சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து சூப்பரா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாரும் ஓகே, சூப்பர். இங்க வந்து யாரு தளபதியோட மிகப்பெரிய ஒரு ரசிகை, தீவிர? ஓகே, எல்லாரும் அப்படியா? அப்படின்னா உங்களுடைய கரகோஷங்கள்ல நம்மளுடைய தளபதி மேல இருக்க லோகோ காட்டிடலாமா? யார் கை தூக்குனீங்க தளபதியோட ரசிகர்னு சொல்லி? அம்மா பழைய ஆளுகத்தான சாமி எங்களுக்கு அவ்வளோ தொடரும் தெரியாது. ஏதோ ஒரு ஆர்வம் எங்களுக்கு அது இது கதையை கேட்டாங்களே எங்களுக்கு ஆர்வம் ஒன்று. இப்போ வந்து நம்ம தளபதி விஜய் வந்து சிஎம் ஆயிட்டார் இல்லையா, ஆக போறார் இல்லையா? ஸோ அவருக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நன்றி சொல்றேன். நான் அவருக்கு ஒரு நன்றி சொல்றேன் சார். நன்றி சொல்றேன். உங்களுக்கு ஒரு நடிகரை எவ்வளவு பிடிக்கும், ஒரு அரசியல் தலைவரை எவ்வளவு பிடிக்கும்? ரொம்பவே பிடிக்கும். எனக்கு ஒரு ஆர்வம் தானே சார், ஒரு ஆர்வம் தானே. அம்மாவுக்கு அதாவது எப்படி சொல்றது, ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய உங்க விஜய், உங்க நண்பன், உங்க அண்ணன், நம்ம தளபதினு சொல்றது சாதாரணமானது கிடையாதுங்க. உங்களுக்கு தளபதி வந்து எவ்வளவு பிடிக்கும், விஜய் எவ்வளவு பிடிக்கும், ஏன் ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப தான் பிடிக்கும், ஏன்லாம் கேட்காதீங்க, ரொம்ப பிடிக்கும். அப்படியா? நாங்க ரொம்ப இந்த இடத்துல பாக்குறது சந்தோஷமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த நிகழ்வு வந்து யார் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் சினி யூனியன் மற்றும் வெளிவரியா 2020 கிளப், கோல்டன் கீ ஸ்போர்ட்ஸ் கிளப். நேற்றைய கனவு, இன்றைய வரலாறு, நாளைய விடியம். எங்களுடைய தளபதி இனி தமிழகத்தினுடைய முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். சோ அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த வெற்றி விழாவை வந்து நாங்க சமர்ப்பிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒருத்தர். அதாவது இந்த இடத்துல வந்து நாங்க இந்த ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்திருக்கிறது சாதாரணமா ரசிகர்களாக மாத்திரம் கிடையாதுங்க, ஒரு கலைஞர்களாகவும். ஏன்னா ஒரு கலைஞர் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிருக்காரு அப்படின்னா கலைஞர்கள் சார்பாக நாங்க இந்த இடத்துல பெரும் மகிழ்ச்சி. திரு டொமினிக் அவர்களை இந்த இடத்துக்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து அடுத்ததாக கோல்டன் கீ தலைவர் அவர்களை இந்த இடத்துக்கு வந்து நாங்க அன்போடு அழைக்கின்றோம். மங்கள குத்துவிளக்கு ஏற்றும் வைபவத்தோடு இணைந்து கொள்வதற்காக இவரை தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் அழைக்க காத்திருக்கிறது 2020 கழக தலைவர் அவர்களை இந்த மங்கள குத்துவிளக்கு ஏற்றும் வைபவத்தோடு நாங்கள் இணைந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. பொதுமக்கள் சார்பாக ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். ஓகே, சூப்பர். எல்லாருமே வந்து தளபதி எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? சோ எத்தனை பேருக்கு வந்து தளபதி சிஎம் ஆகணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கு? ஓகே, சூப்பர். அதாவது அவர் தளபதி வந்து சிஎம் ஆகிறது பொறுத்து நம்ம எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிரும் போல. ஏன்னா நெஞ்சு லபக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கு. சோ அடுத்தாக வந்து நாங்க என்ன கலைஞர்களால் வந்து ஒரு தமிழ் சினி யூனியனுக்கு கொடுக்கக்கூடிய கலைஞர் சங்கத்திலிருந்து ரசிகர்களால் வந்து கேட்கொள்ளப்பட்ட விஷயத்துக்காக வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் செய்யப்பட்டிருக்கு. இது வந்து தப்பா யாருமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க கூடாது. என்னன்னா, ரசிகர்கள் வந்து ஒரு இந்தியாவில் ஜெயிச்ச ஒருத்தர் விஷயத்துக்காக வந்து கொண்டாடுறாங்க, மக்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. இன்னைக்கு கூட புக்ஸ் மற்றும் நிறைய விஷயங்களை கிஃப்டா கொடுக்கறதுக்கு வச்சிருக்காங்க. இது வந்து ரசிகர்கள் வந்து கேட்டுக்கொண்ட ஒரு விஷயத்துக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ப்ரோக்ராம். அதே நேரத்தில் வந்து கலைஞர்கள் என்ற ரீதியில வந்து எப்படி நாங்கள் வெளியில இருக்கிற ஒருத்தரை வந்து நாங்கள் வரவேற்கிறோம், அனுசரிக்கிறோம், அதே நேரத்துக்கு எங்கள்லேருந்து போன ஒரு கலைஞராக வந்தோம்னா சினிமா துறை சார்ந்த ஒருத்தர் அடுத்த கட்டத்தை நோக்கி போறாரு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே நாங்கள் இவ்வளவு தூரம் கொண்டாடும் போது மலையகத்தை மையப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த காணி பிரச்சனை, உரிமை பிரச்சனை வந்து இருக்கு. அதுக்கான விஷயங்களையும் கலைஞர்கள் சார்பாக நாங்கள் அடுத்து செய்ய போறோம். அதனால வந்து யாருமே வந்து தப்பா புரிஞ்சுக்க வேண்டாம். ஒரு செலிப்ரேஷன்ஸ்க்கு மட்டுமே கலைஞர்கள் மற்றும் கலைஞர்களை சுற்றி இருக்கவங்களோட பங்களிப்பு இருக்கும்னு
அடுத்த கட்டமாக வந்து கலைஞர்கள் சார்பாக வந்து ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா இந்த காணி உரிமை பற்றிய பிரச்சனையை வந்து நாங்கள் ஒரு போராட்டமான ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகணும். ஏன்னா அடுத்த கட்டமாக நாங்கள் அதையும் பார்க்கணும். ஏன்னா இங்கேருந்து இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் வெற்றி பெற்ற ஒரு விஷயத்தையே நாங்கள் இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுவோமா இருந்தால் எங்கூட்டு காணி பிரச்சனைகள் பற்றியும் நாங்கள் பேசுவோம். அதே நேரத்துக்கு வாழ்த்துக்கள் முதலாவது இந்த இப்படி ஒரு ஏற்பாடு விஷயத்தை செஞ்சதுக்கு. அதில் ஒரு பங்களிப்பாக தமிழ் சினிமன் இருப்பது வந்து மகிழ்ச்சி. நன்றி. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.